மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். ஏசாயா 58 அதிகாரம் 13, 14 நான் வாசிக்கிறேன். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிதை சொல்லிற்று. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க. அப்போ கடவுள் இந்த பூமியில் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம வைத்திருக்கிற அவர் ஒவ்வொரு இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை உயர்வுக்கு நேராகவும் மேன்மைக்கு நேராகவும் சிறந்திருக்கும்படி செய்வேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்போ கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர் என்ன செய்ய சொல்லிருக்கிறாரோ நமக்கு செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்குது. என்ன சொல்லிருக்கிறாரு? பரிசுத்த ஓய்வு நாளில் அவரை தேடணும், அவரை நாடணும். எனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது, அவருக்கு விருப்பமானது என்ன பண்ணும். இப்போ யோசிச்சு பாருங்க, பிரசங்கம் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும், ஆனால் அது செய்யும்போது தான் அதோடைய கஷ்டமே என்ன பண்ணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இஷ்டமானது செய்யாதன்னு. ஆண்டவர் அப்புறம் சொல்லும்போது ஆண்டவரே ஆமாம் அப்படிம்போம். ஆனால் இஷ்டம் வரும்போது தான் தெரியும் அவர் இஷ்டத்தை செய்கிறோமா நம்ம விருப்பத்தை நம்ம இஷ்டத்தை செய்கிறோமான்னு. அப்போ கடவுள் அந்த நேரத்தில் அழகாக சில வேலைகளை ஆவியாக நமக்கு உணர்த்துவார். சரிங்களா? எது நமக்கு இஷ்டம், எது தேவனுக்கு இஷ்டம்னு சொல்லி தேவன் உணர்த்தும் போது அந்த உணர்வு நமக்கு வந்துருச்சுனாவே அவருடைய இஷ்டத்தை நம்ம என்ன பண்ணோம் செய்ய. அப்போ அவருடைய விருப்பத்தை செய்யணும்னு நம்ம விரும்புகிறோம். ஆனால் அநேகமாக நம்முடைய விருப்பத்தை செய்திடுறோம் இல்லைங்களா? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நினைப்பேன், ஆண்டவரே 5 மணிக்கெலாம் ஏந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அதை ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆண்டவர் விரும்புகிறாரா? அதை நான் விரும்பணும்னா நான் எழுந்திருக்கணும், அதற்காக நான் பிரயாசப்படணும். அதற்காக சில இல்லையா, இப்போ ஒரு வேளை எழுந்திருக்க முடியலன்னா நான் அலாரம் வச்சு அதை என்ன பண்ணணும், எழுந்திருக்க ஆரம்பிக்கணும். அந்த சத்தம் கேட்குறவளுக்கு அது பக்கத்தில் வைக்கணும். இதெல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ என்னுடைய விருப்பத்தை நான் செய்யலை, அவருடைய விருப்பத்துக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன். அப்படி வரும்போது தான் கர்த்தருங்க சொல்கிறாரு பூமியின் உயர்ந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணுவார். அப்போ நம்மளை இந்த பூமியில் எந்த அளவுக்கு நம்மளை செல்வமாக செழிப்பாக ஆசீர்வாதமாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு வைக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் சில நிபந்தனைகள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதை கொடுக்குற நிபந்தனைகள் செய்ய முடியாத நிபந்தனை கிடையாது. செங்கடல் 2 பிளக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாரு, நீனே பிளந்துட்டு போன்னு சொல்ல. கோலம் மட்டும் கோலை காமிக்க முடியும். சொல்லுங்க, கோலை காமிக்க முடியும். அப்போ செய்ய முடியாத காரியம் செய்ய சொல்ல. செய்ய முடியாத காரியத்தை நான் செய்கிறேன், நீ செய்ய முடியாத காரியத்தை நீ செய். மோசே சொல்றார், நீ கோலம் மட்டும் என்ன பண்ணு காமி. ஆமென். இல்லைங்க, அதே போல யாக்கோபுட்ட இல்லையா சொல்றாரு பாருங்க, படுத்து நித்தையா இருக்கிறான், எழுந்திருக்கிறான். போகும்போது எதை தான் பிடிச்சிட்டு போனான், அவன் கோலை தான் பிடிச்சிட்டு போனான் இல்லையா? கோலை பிடிச்சிட்டு மட்டும் போப்பா, உன்னை பிரிச்சு அதை என்ன பண்றேன் ஆகிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, வெறும் கோலை பிடிச்சிட்டு போனா வரும்போது வெறும் கோலோட வரவேன். அவன் கோலை மட்டும்தான் பிடிச்சிட்டு போகணும், ஆனா பிடிச்சிட்டு போகணும். சத்தத்தை காணுமே. போகும்போது வெறும் கோலை தாங்க பிடிச்சிட்டு போனேன், ஆனால் வரும்போது கோலை பிடிச்சிட்டுனா மேலே அதிகம், அதுக்கு மேலவும் சத்தத்தை காணுமே. அப்போ இங்கே மோசே கோலை மட்டும் பிடிக்காரு, கடல் 2 பிளந்துச்சு. யாக்கோபு கோலை மட்டும் பிடிச்சிட்டு போனார், 2 பருவாளத்தை என்ன பண்ணார். அப்போ யோசிச்சு பாருங்க, இதில் என்ன அவர் ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து அதை கேட்டு அதை செய்து, அதை தான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், அங்கே சொல்லும்போது சொன்ன ஞாபகம் தெரியல. செவி கொடுத்தால் என்ன பண்ணா, இது ரொம்ப முக்கியமானது. காது இருக்குதா எல்லாருக்கும்? கேட்குதா? முதல்ல கேட்கலன்னா அந்த செவிட்டு மிஷின் இங்கே இருக்குது. அப்போ இல்லைன்னா போய் செவிட்டு மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டாவது என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன் செவி கொடுத்தால், நீங்கள் அடுத்த வசனம் பார்த்தோன்னா செவி கொடுக்காதே போனால்னு வரும். அப்போ செவி கொடுக்கும் போது ஆசீர்வாதம், செவி கொடுக்கலாம் சாபம். சாபம் எங்கே ஆரம்பிக்குது? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போயிட்டோன்னா சாபம் ஆரம்பிச்சிருது. அடுத்த வசனத்தில் அது செவி கொடுக்காதே, அது படிங்களேன். அது உபாகமம் 28. நம்ம நல்லா இருக்கணுமா, செவி கொடுக்கணும். நல்லா இருக்க வேணாமா, செவி கொடுக்க வேணாம். உயரணுமா, செவி கொடுக்கணும். உயர வேணாமா, செவி கொடுக்க வேணாம். 28:15 வாசிங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும்
நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு, அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே. முதல்ல சொல்றது செவி கொடுத்தா, இங்க சொல்லும்போது செவி கேட்காம போனேன்னா, அப்ப நான் ஆசீர்வாதத்துல வாழ்வதும், நான் சுகத்துல வாழ்வதும், நான் நல்ல செழிப்புல வாழ்வதும் எதுல அடங்கி இருக்குது? தேவனுடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பதில்ல சத்தத்தை காணுமே. அப்ப நான் உயர்வுல வரணும், மேன்மையில வரணும். கத்தரை மற்ற எல்லார காட்டிலும் என்னை உயர்ந்த இடங்களை ஏறி இருக்க பண்றேன்னு சொல்றாரு. அப்ப எல்லார போல நான் கேட்கறது இல்ல, எல்லாரை காட்டிலும் நான் கேட்க வேண்டிய அவசியமா? எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பிரசங்கம் பண்றோம், எல்லாரும் கேட்கிறோம். ஆனால் எல்லாரும் கேட்கறத போல திரும்ப திரும்ப நான் கேட்கணும். அப்ப எல்லாரும் கேட்கிறபடி கேட்கும்போது எல்லாரும் ஒரே சமமா இருப்போம். கொஞ்சம் அதிகப்படியா கேட்கும்போது கொஞ்சம் அதிகப்படியா என்ன பண்ணும்? அப்ப இந்த கால வேலை நீங்க செவி கொடுக்காத நான் இருந்தேன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு சாபம் தான். ஆசீர்வாதத்தை பார்க்கவே என்னங்க கல்வாரி சிலுவையில சாபத்தை எடுத்துட்டான்னு சொன்னீங்க, ஆனா கேட்காம போயிட்டுன்னா சாபம். ஆமாங்க, கல்வாரி சிலுவையில சாபம் போச்சுன்னு கேட்குறியா? அப்ப சாபம் போகும். நீ அதை விட்டுட்டு கல்வாரி சிலுவைலாம் பேசாதீங்க, வேற ஏதாவது பேசிங்கன்னா சாபம் தான் என்ன பண்ணும்? அப்ப கல்வாரி சிலுவையில சாபம் போச்சுன்னு கேட்டுட்டேன்னா, அதையே கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி எல்லா சாபமும் அவர் எடுத்துக்கொண்டார்னு கேட்கும் போது ஏன் சாபம் அவர்கிட்ட போயிடுச்சு, அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளார என்ன பண்றது? சத்தத்தை காணுமே. சொல்லுங்க, செவி கொடுப்பேன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும்போது. சொல்லுங்க, செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் என் மேல வந்து எனக்கு பலிக்கும். நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், எனக்கு எல்லா நன்மையும் உண்டாகும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப செவி கொடுக்கறதுல அவ்வளோ விஷயம் என்ன பண்ணுது? அவ்வளோதான். ஆஸ்பத்திரியில் வந்து எல்லாம் போய் நிற்கிறான், எப்படியாவது என்ன காது கொடு காது கொடு காது கொடு. ஏன்னா அதுல தான் அவனுடைய வாழ்க்கை தராதரம் என்ன பண்ணுது? ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப நம்ம வாழ்க்கை உயர்வது இங்கதான் இருக்குது. இங்க இருக்குது. இது சரியா இருந்துச்சுன்னா நான் மேல வந்துருவேன். என்ன வந்துருவேன்? சொல்லுங்க. நான் காது சரியா இருந்தா நான் மேல வந்துருவேன். கேட்கிற நல்லா இருக்கிற காது கர்த்தருடைய வார்த்தைய சரியா கேட்டுச்சுன்னா, சொல்லுங்க, சரியா கேட்டுச்சுன்னா நான் மேல வந்துருவேன். அப்ப ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இல்ல, அதாவது சாபம் நீங்கி நான் ஆசீர்வாதத்துல வாழணும்னா கர்த்தருடைய சத்தம் நான் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணணும்? எத்தனை ஆமென் சொல்றது? அதே போன வாரம் பார்த்தோம் பாருங்க, நண்பர்களை பத்தி. இந்த திங்கக்கிழமையில வெள்ளிக்கிழமை மாதிரி பார்த்தோம். எத்தனை பேருக்கு இயேசு நண்பரா இருக்கிறாரு? எனக்கு உண்மை நண்பரா இருக்கிறாரு. நண்பன் பேசினா தட்டவே மாட்டான் பாசங்க இல்லையா? என்ன பாருங்க, நம்ம அப்பா அம்மா என்ன ஓதி 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 சொன்னா கூட ஃப்ரெண்டு சொன்ன உடனே டொப்புன்னு போயிடுவான். ஏன்னா நமக்கு ஒண்ணு புரியணும், எனக்கு யாரு நண்பன், யாரு வார்த்தை கேட்கிறேன். ஏன்னா யாரு நல்ல நண்பனோ அந்த நண்பன் வார்த்தை என்ன பண்ணுவோம். அப்ப இயேசு நமக்கு நல்ல நண்பன் என்ன பண்ற இருக்காரா? உலகத்திலே நல்ல நண்பன் அவர் மட்டும்தான். நான் அடிச்சே சொல்லுவேன். ஏன்? அந்த நண்பர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. மற்ற எல்லாரும் சிநேகிக்கிறாங்க, ஆனா அவர் மட்டும் உசுரை கொடுத்து சிநேகிக்கிறார். இப்ப உலகத்துல நண்பர் இருக்கிறாங்க, உசுரை எடுத்துட்டு சிநேகிக்கிறான். சொல்ல, ஜீவனை கொடுத்து என்ன நேசிக்கிறார், ஜீவனை கொடுத்து என்ன நேசிக்கிறார். இந்த நேசத்தின் சத்தம் என் காதுல கேட்கணும். அப்பதான் நான் யாரு பக்கமும் நேசத்துள்ளார போகவே மாட்டேன், இவர் பக்கம் நான் திரும்புவேன். ஆமென் இல்லையா? வண்டியில ஏன் ஆறு அடிக்கிறோம்? அப்பதான் அவன் நவருவான், அப்பதான் நான் போக முடியும். மாறாக அவனுக்கும் அதுல பாதுகாப்பு இருக்குது, எனக்கு அதுல பாதுகாப்பு என்ன பண்ணுது? அப்ப யோசிச்சு பாருங்க, நான் நீங்க செவி கொடுக்கும் போது எனக்கு பாதுகாப்பு. அந்த செவி கொடுக்கறதுல எல்லாம் அடங்கி இருக்குது. செவி கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்ப செவி கொடுத்தா ஆசீர்வாதம். எதுக்கு செவி கொடுக்குறோம்? அது வேற. செவி கொடுக்குறோன்னா பஞ்சத்தை பத்தியும் பேசிட்டே இருப்பாங்களா, அவங்க செவி கொடுக்கறது இல்லை. அவங்ககிட்ட நம்ம காதை எடுத்துட்டு கத்தரி காதுக்கு கத்த வார்த்தைக்கு என்ன பண்ணும்? அதில்தான் தாவீது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். தாவீது எப்படி உயர்ந்தான் அப்படின்னா, யுத்தத்துக்கு எல்லாம் நிற்கும் போது எல்லாரும் ஒருத்தன் ஒரு மாதிரி பேசுறான் இல்லையா? ஆனா இவனுக்கு மாத்திரம் எந்த காது யார் பேசுறது கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்கறான். போய் அவன் அண்ணன் சொல்றான், ஏன் வந்தன்னு, அதை கேட்க விரும்பல. அவன் என்ன கொடுப்பாருன்னு கேட்கறான், என்ன கொடுப்பாருன்னு பண்றான். எத்தனை சத்தமா இருக்க. அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து அபசகுணமா பேசும்போது காதை என்னமோ சொல்றதான், சோத்திரம் நான் வந்துடுறேன்.
அதை கூட சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? காதை என்ன பண்ணும்? சத்தத்தையே காணுமே. நான் சொல்றது படி சொல்லுங்க. எதை கேட்கணுமோ அதை தான் கேட்பேன். எதை கேட்கக்கூடாதோ அதை நான் கேட்க மாட்டேன். கேட்க வேண்டிய தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, 14 வசனத்துல பாருங்க. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளா இல்லாமல். அப்ப நான் தலையா கத்தரை வைக்க விரும்புறார். சொல்லுங்க, தலையா வைக்க விரும்புறார். புதிய ஏற்பாட்டு சபை இந்த சிதம்பரம் பட்டணத்துக்கு தலையா வைக்க கத்தர் விரும்புகிறார். இந்த கடலூர் மாவட்டத்துக்கு தலையா வைக்க விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை புதிய ஏற்பாடு சபையும் சபை பிள்ளைகளாக நாங்களும் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆமென். அப்ப கண்டிப்பா பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்மள என்ன பண்றாரு? ஆமென். சரி, இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு யாரை கொண்டு வருவான்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? சபைக்கு வரக்கூடியவர்களை தான் கத்தர் கொண்டு போவார். இந்த உலகத்துல எத்தனை பணக்காரன் இருந்தா கூட அவன் அவன் பணக்காரனா இருக்கிறதால கத்தர் மகிமைப்படுறது இல்லவே. ஆனா நான் ஒரு ஆளு, அதான் சொல்றாரு, குப்பையில இருந்த எளியவனா இருந்தேன். ஏன்னா அவனை உயர்த்துவதுதான் பெரிய விஷயம். அப்ப இப்ப நீங்க ஒருவேளை உங்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஆட்களா இருக்கலாம், நீங்க ஒதுக்கப்பட்ட ஆட்களா இருக்கலாம், வெறுக்கப்பட்ட ஆட்களா இருக்கலாம். ஆனா ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, தூசியில கிடக்கிற, குப்பையில கிடக்கிற உங்களை எடுத்துதான் கத்தர் என்ன பண்றாராம்? உயர்நிலை கொண்டு வந்து. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை உயர்ந்த நிலை கொண்டு வர தேவன் நல்லவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா சொல்லுங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுவார். நான் உயர்ந்திருப்பேன் இயேசுவின் நாமத்துல, உயர்ந்திருப்பேன் இயேசுவின் நாமத்துல, உயர்ந்திருப்பேன். ஆமென். சரி, ஓசையா கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆமென். அப்ப சங்கீதக்காரன் அங்க சொல்றான், அதை அடுத்து பார்ப்போம். இங்க சொல்றாரு, இங்க யாருக்கு யாருடைய தலை உயர்த்தப்படும்? யாரை உயர்த்தவர் ஆண்டவர்னா, இந்த சபைக்கு வந்து சபையில வந்து கர்த்தரோடு இணைந்து கர்த்தருடைய காரியத்திலும் திட்டத்திலையும் யாரு செயல்படுகிறார்களோ அவருடைய தலைகளை கர்த்தர் என்ன பண்றாராம்? சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்த போதுமானவராய். சொல்லுங்க, கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் என் தலையை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய தலையை உயர்த்துவதற்கு அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறாமே. இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, சங்கீதத்துல பார்க்கும்போது 27ஆம் அதிகாரத்துல 6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேனாமே. இங்க சங்கீதக்காரன் எப்படி இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவான் வர முடிஞ்சிச்சு, அவன் தலையை கர்த்தரை இப்படி உயர்த்தினார்னு சொல்றார். எப்படி உயர்த்தினாராம் ஆண்டவர்? கர்த்தரை எந்த அளவுக்கு அவர் துதிக்கிறாரோ, எந்த அளவுக்கு அவர் ஆராதிக்கிறாரோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளார வர்றாரோ, அவரை தான் என்ன பண்றாரு கர்த்தர்? அவருடைய தலையை தான் என்ன பண்றாராம்? சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். யாரை உயர்த்துறாருன்னா, கர்த்தரை நல்லா துதிச்சு பாடுகிறவர்களை கர்த்தரை உயர்த்துகிறார். சொல்லுங்க, கர்த்தரை துதிச்சு பாடுகிற என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லுங்க, என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். அப்ப நான் பாடல் பாட 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 கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் தலை என்ன பண்றாரு? அப்ப தாவீதை எல்லாரும் வெறுத்தாங்க, ஆனா கர்த்தர் வெறுக்கவே. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துல நம்ம யாராவது வெறுக்கிறத பத்தி ரொம்ப பேசுறோம். என்ன வெறுத்துட்டான், அதை பண்ணிட்டான். இல்லைங்க, என்னை வெறுக்காத ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படி என்ன வெறுக்காம இருக்கிறதுனா, அவரை நான் துதிக்கிறேன். அவரை துதிக்க 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 சாதாரணமா ஆடு மேய்த்திருந்த தாவீது தலையை கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார்.
இப்ப சொல்றேன், உங்க தலையை கர்த்தருக்கு நேரா நீங்க தாழ்த்தும் போது, கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவரா? ஹல்லேலூயா! அப்ப ஏன்னா, மனுஷன் அவனா அவன் தலையை உயர்த்துவதற்கு என்னவோ பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா, மனுஷன் உயர்த்தத பத்தி கர்த்தர் சொல்லல. நான் உயர்த்த போதுமானவரா? எனக்கு உண்மையிலே எனக்கு எப்பயுமே நான் மேலே ஏறி என்ன சொல்லுங்கன்னு எண்ணம் வரவே வராது எப்பயுமே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சத்தத்தை காணுமே. ஏன்னா தலையை உயர்த்துகிற தேவன் என்ன பண்றாரு? அப்ப நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் தலையும் உயரணும்னா, கர்த்தர் நல்லா துதிச்சு சொல்லுங்க துதிச்சு நல்லா பாடணும். பாட்டில் 2 வரி தான் தெரியுதுன்னா பரவால்ல. நான் நல்லா அங்க கீழ போகும்போது தான் சொன்னேன். 2 வரி தான் எனக்கு தெரியுது பாட்டுல. 2 வரிய பாடிட்டே கிடக்கணும். 4 வரி தான் தெரியுது. பாடிட்டே இருக்கணும். நீங்க பாடும்போது குரலே தேயுது. பாடிட்டே இருக்கணும். எனக்கு குரலு சரியா வரமாட்டேங்குது. எனக்கு பாட்டு தெரிய மாட்டேங்குது. நம்ம இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் சொல்றேன்ல. நமக்குள்ளார அப்படி இல்ல. 2 வரி தான் தெரியும். பாடுங்க, பாடுங்க. அதையே பாடுங்க. வெறும் என்ன இங்க பாரு ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் தான் வொர்ஷிப் பண்றோம். முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப வீட்டுக்கு போறோம். 24 மணி நேரத்துல மீதி இருக்கிற நேரங்கள் நீங்க வீட்ல போய் பாடுற பாட எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்க தலையை உயர்த்த போணுமாக. தேவ சமூகத்துல வந்து தான் தாவீது பாடல. ஆடு மேய்க்கும் போதே பாடுறான். இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நான் கோயிலா இருக்கிறேன். ஆண்டவர் உள்ள இருக்கிறாரு. நீங்க கோயில், நடமாடுகிற கோயில் இல்லையா? ஆண்டவர் உள்ள தெய்வமா இருக்கிறாரு இல்லைங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. எங்க போனாலும் சாமி என் கூடயே இருக்குது. நான் என்ன பண்ண போறேன்? சத்தத்தை காணுமே. அப்ப யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பாருங்க, எங்கெல்லாம் ஆடு மேய்ச்சானோ அங்கெல்லாம் பாடினோம், அங்கெல்லாம் அவனுக்கு பிரசன்னம். இங்க வரும்போது மாத்திரம் பிரசனம் இல்லை. இங்க வந்து நீ பாடும்போது மாத்திரம் பிரசனம் இல்லை. நீங்க எந்த இடத்துல பாடினாலும் அந்த இடத்துல தேவ பிரசனங்களை நிரப்பும். அந்த தேவ பிரசனத்துக்குள்ளார நீங்க வரும்போது அதான் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, அப்ப தேவனுடைய ஆலயத்துல வந்து நீங்க பாடும்போது, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்குதான் நீங்க பாடும்போது தேவன் உங்களோடு இடைப்பட்டு அங்க இருக்கிற உங்களே கர்த்தர் தலையை உயர்த்த போதுமானவரா? அப்ப யோசிச்சு பாருங்க, தாவீது எங்கேயோ இருந்து பாடிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை கூப்பிட்டு தலையை உயர்த்துகிறார். யாருமே அவனை அழைக்கல. இன்னைக்கு உங்களை யாரையும் அழைக்க வேணாங்க. ஏன்னா அவன் தான் நிக்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. நீங்க அதான் சொல்றேன், என்ன எந்த இடத்துல வைக்கணும் கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதற்காக என்ன ஆயத்தப்படுத்துகிறாரு. கடவுள் உங்களை எங்க உட்கார வைக்கணும் கடவுள் முடிவு பண்ணிருக்காரு. உங்க தலையை எங்க அங்க அங்க உட்கார போறீங்க. அங்க உட்காரும்படியா உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போதுமானவரா? சத்தத்தை காணுமே. ஆமே. அப்ப நாமளா பிரயாசப்படுறதில்ல. நான் ஒண்ணு பிரயாசப்படுறேன். கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு மெட்டே தெரியல, மெட்டு தெரியல ஆண்டவரே, என்ன பண்றது? ஒரே மெட்டு தான். என் தலை உயரணும்னா அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஏன்னா எனக்குள்ளார இந்த வேலைகள்ல பாடல் பாட ஆரம்பிக்கும் போது தான் புது புது பாடல்லாம் எனக்கு கர்த்தர் நான் தேட ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சேன். எது டஃப்பா இருக்கிற பாட்டோ அதுதான் பாடணுன்னே தோணும். ஆனா பாட வராது. அது பிரச்சனை. ஆனா பாட பாட பார்க்குறேன், கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியா பாட வருது. பாடம் என்ன பண்ணுது? வருது. ஹல்லேலூயா! யோசிச்சு பாருங்களேன். இப்போ எஸ்தர் என் கூட பாடுச்சுன்னா எனக்கு பயங்கர தெம்பா இருக்கும். ரைட்டு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்க, என் பிள்ளை இருக்கும்போதே என்ன அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னா கர்த்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவார்? என் பிள்ளை எப்படியாவது என் அப்பாவை கொஞ்சம் அங்கே வீட்டில் வந்து திட்டும். அது அடுத்த பிரச்சனை. உன் கூட நான் பாட்டு என் குரல் வீணாக்கறியாக்குது அது. ஆனால் அப்படி இல்லை, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், இதுவே அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னா கர்த்தர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவார்? அப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவார். இது திட்டுது, அதுக்கு ராகம் தெரியும் இல்லையா? அவருக்கு தெரியும், எனக்கு இதுக்கு ராகம் தெரியாது. மைக்கு ராகம், எனக்கு ராகமே தெரியாது இல்லையா? எல்லாரும் பாடல் பாடும்போது என்ன பண்ணுவாங்க? என்னடா மேட்சர் அது சீம்பாங்க, இப்படி 4 கையை காட்டுறாங்க. எல்லாம் நமக்கு எல்லாமே 4 தான். எல்லாமே அங்கே அன்னைக்கு பாடும்போது அப்படிதாங்க. அன்னைக்கு ஆயத்த ஜபத்து போகும்போது இல்லையாப்பா, ஒரு பாஸ்டர் போய் பாட போனார் பாருங்க, இப்படி கையை காமிக்கிறாரு. என்னடா பீட்ரு? அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, தலை உயர்த்தப்படும் நினைக்கிறோம். ஆனால் உயர்த்தப்படுவதற்காக நான் பாடல் பாடாமலே என்ன பண்ணுறேன்? இருக்கிற எனக்குள்ளார வெக்கம், எனக்குள்ளார ஒரு இது அதிலே இருந்துட்டேன். அதிலே இருந்தால என் தலை உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் தாவீதுக்கு பாருங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவன் சாதாரணமாக தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பான்.
அப்புறம் பார்த்தா அவனுக்கு நிறைய அந்த இதெல்லாம் தெரியுது இல்லையா? ஆனா சாதாரணமா தான் பாட ஆரம்பிச்சான். அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்தார். அதனால இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். நான் இங்க மட்டும் பாடுறதில்ல. வீடுல எழுந்திருக்கும்போது, போகும்போது, வரும்போது நான் கர்த்தரை துதிச்சு என்ன பண்ணுவேன்? பாடுவேன். பாடல் பாடும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஏன்னா சங்கீதம் 75:10 சொல்லுது பாருங்க. துன்மார்க்குடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. யாரு? என்னுடைய கொம்புகளை கர்த்தர் என்ன பண்றாரு? 75:10. அப்ப நல்லா முடிவு பண்ணு. இங்க சொல்லும்போது 27:6 சொல்லும்போது சத்துருக்களுக்கு மேலாக என் தலை என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். இங்க சொல்லும்போது சொல்லுது நீதிமானுடைய கொம்புகளோ. அப்ப நீதிமானுடைய கொம்புகளோன்னு சொல்லும்போது என்னடா அது? கொம்பு இல்ல, தலை. ஹல்லேலூயா. அதான் சொல்றான். இப்போது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி. அப்ப அவரை நான் சந்தோஷத்தோடு நான் எந்த அளவுக்கு பாடுறேனோ அந்த அளவுக்கு என் தலையை கர்த்தர் உயர்த்த போதுமானவரை. இன்னைக்கு சொல்றேன், நம்மளுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நிலையில உயர்ந்திருக்க போறாங்க. ஒவ்வொரு நிலையில ஆசீர்வாதமா இருக்க போறாங்க. அப்ப நான் என்னங்க பண்றது? எப்படி இருந்தா நான் அதுல போகலாம் அப்படின்னா, நான் நல்லா கர்த்தரை துதிச்சு என்ன பண்ணுவேன்? பாடுவேன். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது எங்கேயோ இருந்தான். வாய்ப்பே இல்லை. ஆனா கடவுள் அவனை உயர்த்தும் போது யார் அவனை தடுத்து நிறுத்தவே? அவ்வளவுதான். அப்படிதான் உயர்வு. யார் நம்மளை தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்முடைய காரியங்கள் யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்ப முடியாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா பாடல் என்ன பண்ணும்? பாடணும். இன்னொன்னு, பாடல் பாடும்போது வேற ஒரு பாட்டு வீட்டில் ஓடக்கூடாது. அப்ப அன்னைக்கு நான் பாடல் பாடி கர்த்தரை துதிப்பேன். அந்த நீதிமானுடைய கொம்போ உயர்த்தப்படும் சொன்னது போல கண்டிப்பா என் தேவன் என்னை உயர்த்த போதுமானவராய், உங்கள் தேவன் உங்களை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். இன்னொரு சங்கீதம் 112 எடுங்க பார்ப்போம். சங்கீதம் 112 9. யாரு தலைய உயர்த்துவார்? வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அது இன்னொரு மொழி போய் சொல்லுது, அவன் ஏழைகளுக்கு அன்பளிப்புகளை அள்ளி அள்ளி கொடுப்பான். அவனுடைய நீதி என்றென்றும் நிலைத்திருக்கிறது. அவன் மதிப்பிற்குரியவனாய் தலை நிமிர்ந்து நடப்பான். ஆமென். அப்போ ஒரு மனுஷனுடைய தலையை உயர்த்தினா ஒன்று நல்லா பாடல் பாடி துதிக்கணும். ரெண்டாவது கர்த்தருக்காகவும் ஏழைகளுக்காகவும் கொடுக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? வாரி என்ன சொல்ற பாருங்க. வாரி என்ன பண்ணுமா? வாரி இறைக்கிறதுனா தெரியுமா? இல்லை. ஒரு தண்ணி உள்ள போரில் இருக்கு பாருங்க. மோட்ரு போட்ட உடனே அது அப்படியே அங்கே இருக்கிறத உறிஞ்சி அள்ளி என்ன பண்ணும்? வெளியில இருந்தா பார்த்தனா அது நினைக்கும் எல்லாத்தையும் இழுத்துட்டேன்னு அந்த மோட்டர் நினைச்சிட்டு இருக்கும். ஆனா உள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. வாரி உங்க உள்ளம் அந்த மாதிரி மாறுதா? ஏழைக்கு கொடுக்குற அளவுக்கு உள்ளங்கள் வருகிறதா? அப்படிப்பட்ட உள்ளங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு சுரந்துக்கிட்டே என்ன பண்ணும்? நமக்கு என்னன்னா இருக்கிறது இவ்வளவுதானே நினைக்கிறோம். சுரக்கிறத பத்தி நமக்கு தெரியல. ஆனா சுரக்க செய்கிற ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு இறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்க சொல்லுது அன்பளிப்பு. இங்க சொல்லும்போது வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் வருது இல்ல, அந்த அன்பளிப்பு. அன்பளிப்புன்னு என்னன்னு தெரியுமா? அழகா சொல்றாங்க டீச்சர். ஃப்ரீயா கொடுக்கறது. என்னவா? ஃப்ரீயா. மொய்னா என்ன தெரியுமா? திரும்ப வாங்குறது. அன்பளிப்புனா என்ன? அவ்வளவுதான், மறந்துடணும். அதோட சத்தத்தை காணுமே. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்படி நான் இங்க மறக்கும் போது அங்க பதில் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எதுக்காக கொடுக்குறேன்? எனக்கு கொடுக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவரை நம்பி நான் இருக்கிறேன். அவர் நம்பி தான் நான் என்ன பண்றேன்? கொடுக்க. அப்ப இங்க அழகா சொல்லுது, அன்பளிப்பு அள்ளி அள்ளி கொடுப்பானா அவனுடைய ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கும். அவன் தலை உயர்ந்தே என்ன பண்ணும்? இருக்கும். அவன் கீழே வரவே முடியாது. கீழே வர முடியாது. திரும்பவும் சொல்றேன், நீங்கள் வாரி கொடுக்கும்போது அதான் சொல்றது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும்
உண்டோ? பிசினித்தனம் தெரியுமா? பிசினித்தனம் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிசின் இருக்குல்ல, ஒட்டிட்டா என்ன பண்ணும்? ஒரு பிசின எடுத்து நம்ம அப்பலாம் அந்த முருங்க மரத்தில பிசின் வரும். இப்பலாம் எந்த முருங்க மரத்தில பிசின் வருதான்னு தெரியல. அந்த பிசின எடுத்து கையில வச்சுட்டு இப்படி விடுவான். போவும் போவாது. ஒண்ணுமே அப்படியே நிக்கும். அதே மாரி தான் பிசின் என்னன்னா, கீழ விழவும் மாட்டேங்குது காசு. கையிலேயே என்ன பண்ணுது? இப்படி பாக்கெட் எடுக்கிறோம். தடவி பார்த்துட்டு, அதான் உள்ளே இருக்குது வெளிய என்ன பண்ணல. அது சொல்ற ஆண்டவரு, வாரி இறைச்சன்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? விருத்தி அடைய முடியும்ப்பா. ஆனா, பெசஞ்சுக்கிட்டே உட்காந்தன்னா, கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும்? நாம தான் முடிவு பண்ணணும். ஆமென். இங்க சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படணுமா? கண்டிப்பா நீ ஏழைகளுக்கு அன்பளிப்பா என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதெல்லாம் உன் தலை உயர்த்தப்படும். உன் தலை உயர்த்தப்படும். அப்ப என்னுடைய கொம்பு உயர்த்தப்படணுமா? என் தலை உயர்த்தப்படணுமா? என் வாழ்க்கையில நான் கர்த்தர நல்லா துதிச்சு பாடுவேன். பிளஸ்ஸு ஏழைகளுக்கு என்ன பண்ணுவேன்? அன்பளிப்பா கொடுப்பேன். கொடுக்கிற கரத்த கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவரா? சேலஞ்சா சொல்றேன். நீங்க கொடுக்காத வரைக்கும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் சொல்றேன். 35,00,000 குடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியே காசு இறைச்சிருக்காங்க. அங்க மேல ஷெட்லாம் இருக்குல்ல, ஷெட்லாம் இறைச்சிருக்கிறாங்க. அந்த ஆங்கிள்ல இறைச்சிருக்கிறாங்க. ஸ்பீக்கர்ல இறைச்சிருக்கிறாங்க. அந்த ஒயர்ல என்ன பண்ணிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. அவ்ளோ இறைச்சதால தாங்க அத்தன பேர் வந்ததுக்கு சத்தம் கேட்டுச்சு அவங்களுக்கு. அவ்வளோ இறைக்காம இருந்தா, பாதி பேரு நேர்ல உட்காந்துருப்பாங்க, பாதி பேரு வெளில உட்காந்துருப்பாங்க, பாதி பேருக்கு சத்தமே என்ன பண்ணாது? என்னமோ சொல்றாரு தான். ஆனா என்ன சொல்லுன்னு தெரியல என்ன பண்ண கடைசி வரைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. அவர் அன்னைக்கு நிமிர்ந்து நிக்க முடிஞ்சுதுன்னா, என்ன பண்ணிருக்காரு? உண்மையிலே சொல்றேன். அப்படிப்பட்ட உள்ளம் முதல்ல உங்களுக்கு வரட்டும். கர்த்தர் ஏன்னா கர்த்தர் கொடுக்க அதான் தாவீது சொல்றான் இல்லையா? நான் ஸ்தவதரித்த எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணு ஆலயத்த கட்டுன்னு அள்ளி கொண்டு வந்து கொட்டுறான். அள்ளி அள்ளி கட்டுறான். செங்கலுக்கு பதிலா, சிமெண்ட்டுக்கு பதிலா வெறும் தங்கத்த இழைச்சு யோசிச்சு பாருங்க. தங்கத்த அப்படியே நம்ம சிமெண்ட் எப்படி கலக்குறாங்க? அந்த மாரி கலந்து அப்படியே எடுத்து இப்படி பூசிப்பான போல இருக்கு. எப்படி முடிஞ்சுச்சு? எப்படி அவன் 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 அந்த அளவுக்கு உயர முடிஞ்சுச்சு? துதிச்சான் ஆண்டவர. ஆண்டவருக்கா கொடுத்தான். இ அவனோட கூடியிருந்த ஜனங்கள பத்தி சொல்லும்போது, ஒடுக்கப்பட்டவர், நெருக்கப்பட்டவர் தான் அவன் கூட இருந்தாங்க. ஒண்ணுமில்லாம கூட இருந்தாங்க. 400 பேருன்னு சொல்றோம் இல்லையா? அன்னைக்கு பாஸ்டர் கணக்குப்படி சொல்றாரு. கிட்டத்தட்ட 3,65,000 பேர் இருந்தாங்களாம். கடைசியில அவர் அரியணைக்கு வந்து நிக்கும்போது. ராஜாவும் அரியணைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ சம்பவம் நடந்துச்சாம். நமக்கு வந்து 400 பேர் தான் இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த 400 பேர் தான் ஆரம்பம். ஆனா போக, 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 போக மொத்த ஜனங்களும், மொத்த ஆட்களும் அவரோட இருந்த ஜனங்கள் 3,65,000 பேருக்கு மேல அந்த தாவீது கூட இருந்தாங்களாம். யோசிச்சு பாருங்க. அப்படி இன்னைக்கு அவர் அதான் சொல்றாரு. அப்படிதான் என்னோட எல்லாரும் இணையிறாங்க. இணையும்போது தான் நான் அங்க நிக்க முடியுது. நிக்கும்போது எல்லாரும் இணைஞ்சிருக்கு தான் அதுல காரியம் சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணுது? எத்தன பேருக்கு புரியுது சொல்றது? அப்ப அன்னைக்கு தாவீது வெறும் நொறுக்கப்பட்டவங்க தான் இருந்தாங்க. ஆனா வாழ்க்கை முழுக்க அவன் நொறுக்கப்பட்டவரா இல்ல. ஒடுக்கப்பட்டவர்களா இல்ல. இல்லாதவங்களா இல்ல. பிரச்சனை உள்ளவங்க இல்ல. பிரச்சனையிலும் போராட்டத்தோட வந்தாங்க. ஆனால் வந்தவருடைய உள்ளங்கள், எண்ணங்கள் மாற்றப்பட்டு தாவீதுடைய எண்ணத்தோட இணைஞ்சது. தாவீதுடைய விருப்பத்தோட இணைஞ்சது. தாவீதுடைய விருப்பமும் திட்டமும் தேவனோடு வருகிறது. அப்படி வரும்போது பார்த்தோம்னா, அப்படியே தேவனும் தாவீதும் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க? தேவனோட எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல சொல்றது. நான் ஒரு ஆள் நிக்கிறேன் வச்சுக்கங்களேன். இப்ப தாவீது மாரி நிக்கிறேன். இப்ப எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா கூடி வாங்க முதல்ல. அப்புறம் பார்த்தா ஒரு 60 பேர் வரும். அப்புறம் ஒரு 100 பேர் வரும். அப்படியே 200 பேர், 500 பேர் அப்படி வருது பாருங்க. அப்படியே போனோம்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்மள சுத்தி என்ன பண்ணும்? சத்தத்தையே காணுமே. அப்படிதான் சபைகள் எழும்புது. அப்படிதான் சபை காரியங்கள் நடக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க. அதற்கேற்ற ஆட்களை இணைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த இணைக்கிற ஆட்கள் கர்த்தரை நம்பி வந்து என்னோட இணையணும். மைக்கேல் பிரதர்ட்ட போனோம்னா இது கிடைச்சிரும் இல்ல. சத்தமா புரியுதான்னு தெரியல.
அந்த 400 பேர் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. மைக்கேல் பிரதரோட சாப்பாடுலாம் கிடைக்கும். பட்டினிலாம் போட மாட்டேன். சத்தத்தை காணோம். ஆனா நான் யாரோட இணையிறேன்? உங்கள பார்த்தா தான் சொல்றேன். இந்த சிதம்பரம் பட்டணத்துல கர்த்தர் நம்மள கொண்டு அதை செய்ய விரும்புகிறார். இணையுங்க. ஆண்டவர் வார்த்தைக்குள்ளார இணையுங்க. கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு அங்க தலையை உயர்த்துகிற தேவன் இங்க ஆலயத்துல அவரை உயர்த்த 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 நம்ம சேர்ந்து ஆராதிக்க 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 தேவனுடைய பாடலை பாட பாட தேவனுக்காக கொடுக்க 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 தேவனை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. அதான் சொல்றேன். இன்னைக்கு யாராவது கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா நான் தாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. கர்த்தருடைய தயவுங்க உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு செஞ்சு அவ்வளோதான், வேற ஒண்ணுமே. நீங்க அப்படியே பழகிடுங்க. அப்படியே பழகினா பாருங்க, கர்த்தர் தயவும் கர்த்தருடைய கிருபையும் நமக்குள்ள வந்துகிட்டே என்ன பண்ணும்? அதை விட்டு நான் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ண எது வேணாம். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய கிருபை, இப்படி நம்ம இப்படி போயிட்டுன்னா பாருங்க, என் தலை உயர்த்தப்பட்டுட்டே இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு என்ன அப்படின்னா போச்சு. அல்லேலூயா. அப்ப தாவீதுடைய தலையை உயர்த்துவதற்கு தாவீது தன்னை விட்டு கொடுத்தான். தன்னை என்ன பண்ண கர்த்தர்கிட்ட விட்டு கொடுத்தான். விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் அவனை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் உயர்த்த போதுமானவராய். ஆமா, இங்க சொல்றது பாருங்க, சத்துருக்களுக்கு மேலாக. எதுக்கு மேலாக? சில இடத்துல பார்த்தோம்னா சத்துருக்களுக்கு முன்பாக. அப்ப யோசிச்சு பாருங்க, சத்துருக்களுக்கு மேலாக, சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துரு இல்லாம இருக்கவே இது அவன் இருப்பான். அவனுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்துறார், அவனுக்கு முன்பாக உயர்த்துகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அவனை பத்தி பேசாத, ஆண்டவரை பத்தி பேசு. அவனை பத்தி பேசாம ஆண்டவரை பத்தி பேசும் போதெல்லாம் அவனுக்கு முன்பாக என்ன நிக்க வைப்பார். என் கொம்ப உயரமா என்ன பண்ணுவாரு? நிறுத்துவார். அப்ப அதை விட்டுட்டு நானா நானா போகும்போது சத்துரு என்ன போட்டுருவான். சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே நான் நல்லா கொடுக்கக்கூடிய மனதை என்ன பண்ணும்? வரணும். முதல்ல என்ன வரணும்? முதல்ல விருப்பம் வரணும், முதல்ல வாஞ்சி வரணும். ஆமென். தலையை உயர்த்தப்படணுமா? கொடுக்கணும். ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. தலையை உயர்த்தப்படணுமா? கர்த்தரை துதிக்கணும். தலையை உயர்த்தப்படணுமா? கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கணும். அப்படி வாழ ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்குன்னு கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஜனங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? உங்க சொல்லி கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவார். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கும்போது, அந்த கொடுமுடியில் நான் ஸ்தாபிக்கப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார என்னை நிலைநிறுத்தும் போது கண்டிப்பா என் தலையை கர்த்தர் உயர்த்தே தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாத போல கொண்டு போய் மேல வைக்கிற தேவன் எப்படி வைக்கிறாரு? என் தலையை எங்கேயா கொண்டு வைக்கிறாருன்னா, இவன் தான் சரியான இடத்துல சரியான ஆளா என்ன பண்றான்? இருக்கிறான். இவங்களை பார்த்து அதான் சொல்றாரு, நீங்க தான் சரியான இடத்துல சரியான ஆளா கர்த்தர் உங்களை வச்சுக்கிறாரு. அதனால அதை உணர்ந்து, ஆண்டவரே நல்ல இடத்துல வச்சுக்கிறீங்க, நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஊரை குறை சொல்லிக்கிட்டு, இடத்த குறை சொல்லிக்கிட்டு, தண்ணி வரலாம் குறை சொல்லிக்கிட்டு, கரண்ட் இல்லைன்னா குறை சொல்லிக்கிட்டு, இல்லை எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் என்னோட கூட என்ன பண்றாரு? உங்களோட இருக்கிறாரா? உங்களை விட்டு விலகாம இருக்காரா? கைவிடாம இருக்கிறாரா? சும்மா இது சும்மா வெத்து பேச்சு சொல்லக்கூடாது. ஒண்ணுமே இல்லைனாலும் என்னை கைவிட மாட்டார். அங்கதான் விஷயம் அடங்கியிருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க சொல்லணும், கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு என்ன? நாளைக்கு இல்லை, இந்த நிமிஷத்தை ஒண்ணும் இல்லை, கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவார். ஏன்னா அந்த இருதயம், அதான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், தாவீதின் குமாரனே அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ கூப்பிடும்போது சந்தோஷப்பட்டார். என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா அந்த தாவீதுன்னு சொல்றதுல, தாவீதுடைய புள்ளன்னு இயேசுவை சொல்றதுல இயேசு விருப்பப்பட்டார். நீங்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்படுறாரு ஆண்டவரே. இவன் எதுக்கு கோயிலுக்கு போறான்னு சொல்றாரான்னு தெரியல. அப்படி இல்லை, நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனா என்ன பண்றேன்? இருக்கிறேங்கிற சந்தோஷத்தை கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா, நான் கொடுக்கும்படியா கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? நல்லா துடிச்சு பாடுவோமா?
நல்லா ஆராதிப்போமா? கர்த்தரை நல்லா உயர்த்துவோமா? கர்த்தர் வார்த்தையை பேசுவோமா? அது மாத்திரமல்ல, கஷ்டத்தின் வேலையிலும், பிரச்சனை வேலையிலும் கர்த்தரையே நம்பி இருப்போமா? கர்த்தரை விட்டு விலகிடாம இருப்போமா? கர்த்தர் என்ன விட்டுட்டாருன்னு சொல்லாம இருப்போமா? அதேபோல நல்ல பாடலை மட்டும் கேட்கணும். வீட்டுல திரும்பவும் சொல்றேன், வீட்டுல இயேசு கிறிஸ்து அதாவது தேவனை குறித்த பாடலை மட்டும் தான் என்ன பண்ணணும். செல்போன்ல அண்ணே சொல்லுங்க, என்கிட்ட டிவிலாம் இல்ல பிரதர், டிவிலாம் இல்ல. செல்போன்ல எல்லாத்தையும் பார்த்துரலாம். செல் இத ஒழிச்சுக்கிட்டது நம்மளா தான் இருக்கணும். கேளு. நான் உண்மையிலே சொல்றேன். டூலா தான் இத பயன்படுத்துவேன். என் தே எனக்கு வந்து என் வார்த்தைக்கு தேவையா, அத தான் எடுப்பேன். வார்த்தைக்கு தேவையான உடனே எடுத்து போய் என் WhatsAppல போட்டு விட்டுருவேன். இப்போ கூட WhatsAppல தான் எடுத்தேன் வசனத்த. இது டூலு. சொல்லுங்க டூலு. சொல்லுங்க டூலு. இது பாஸ் இல்ல. இது பாஸ் இல்ல. டூலு. ஆமென். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய தலையை உயர்த்துவதற்கு தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாமா?